ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் சிந்தாமணி. இது வந்து பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லுவாங்க. கொங்கு மண்டலத்தின் ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லுவாங்க. கல்யாணமான புது மாப்பிள்ளைகள் பெண் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது இந்த ரெசிபி செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் இதை வந்து புது மாப்பிள்ளை ரெசிபின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம எதுவும் வணக்கி அரைக்க தேவையில்லை. அப்படியே இருக்கிற பொருளை அப்படியே வணக்கி அரைக்காமலே செஞ்சிடலாம். குக்கரில் நம்ம ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, சிக்கன் 750 கிராம், விதை நீக்கிய மிளகாய், விதை நீக்கி இது போல் மிளகாயை விதை நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு, இதுக்கு வந்து இஞ்சி பயன்படுத்த தேவையில்லை. பூண்டு, ஜீரகம், மிளகு இது மூணும் இது போல் ஒரு உரலில் இஞ்சி பூண்டு இடிப்போம்ல அந்த உரலில் இடித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா, வெங்காயம் முழுதாக சிறிய வெங்காயம்னால நான் முழுசாக அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து குட்டி குட்டி பற்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லெண்ணெய் 2-3 ஸ்பூன் விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடித்தோன்னே நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு மட்டும் அதே போடுறேன். நல்லா பொரிஞ்சு வரதில்லை. பூண்டு இப்போ நல்லா வணங்கியிருக்கு. அடுத்து நம்ம வந்து மிளகாய் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலாம். விதை நீக்கி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாயை போடலாம். நல்லா வணங்கட்டும். அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் அதே போடுறோம். நல்லா வணங்கட்டும். வெங்காயம் எவ்வளோ நல்லா வணங்குதோ அவ்வளோ நல்லா நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் இப்போ ஓரளவு வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நாட்டுக்கோழி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கன் 750 கிராமை அப்படி போடலாம். ஒரு மஞ்சள் தூள் உப்பு நம்ம முன்னாடி போட்டு வாஷ் பண்ணனால இப்போ மஞ்சள் தூள் போட தேவையில்லை. இதில் இருக்கிற மஞ்சள் தூளே போதும். இதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா கிண்டுங்க. கிளங்கும்போது இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே வெளியில் வரும். இது பார்த்தீங்களா, உப்பு போட்டு நல்லா கிண்டணுன்னு நான் தண்ணியே ஊற்றலை. இந்த சிக்கனில் இருக்க தண்ணியே எவ்வளோ வெளியில் வந்துருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். சிக்கனில் இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுருக்கோம். சிக்கன் ஓரளவு கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு, போட்ட அளவை விட சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஜீரகம், மிளகு அதே போட்டுக்கிறோம். அப்புறம் தேங்காய் பல்லுவெல்லாம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதே போடலாம். கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டுட்டு நிறுத்திடுங்க. நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடும்.
2 விசில் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மல்லி, கொத்தமல்லி, புதினாலாம் வச்சுருக்கோம்ல, இதை போட்டு இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அவ்வளோதான், நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடான ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஈஸியான சூப்பரான ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. நம்ம நியூ சக்தி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.